வணக்கம் நேயர்களே. இன்றைய நாள் 14 டிசம்பர் மாதம் 2016 வருடம் புதன்கிழமை. இன்றும் நாடளாவிய ரீதியில் வெளியாகி இருக்கும் பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கும் செய்திகள் மீது கண்ணோட்டம் செலுத்த நாளேடுகளில் நமது பார்வையூடாக இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையில் இருந்து எமது கண்ணோட்டத்தை ஆரம்பிக்கலாம். போலீஸ் காணி அதிகாரத்துடன் 13 அமல்படுத்த வேண்டும். சுதந்திர கட்சியின் விசேட குழு ஜனாதிபதிக்கு விரைவில் அறிக்கை என்கின்ற தலைப்பில் வீரகேசரியின் பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை ஒற்றையாட்சி மூலம் சமஷ்டி பண்புகளை பெறுவதற்கு கூட்டமைப்பு முன்வர வேண்டும். இறுதி பஸ்ஸை கைவிட்டால் ஆபத்து என்கிறது சுதந்திர கட்சி என்கின்ற ஒரு செய்தியும், சட்டியிலிருந்து அடுப்பில் விழுந்த கதையாக தமிழர்களின் நிலை மாறும், சமஷ்டியை தொடர்ந்து கோரினால் இதுவே நிலை என்கிறது ஹெல உரிமைய என்கின்ற தலைப்பிலும் இரு செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளன. அதேவேளை அரசின் கொள்கையால் நல்லிணக்கம் ஏற்படுகிறது, குழப்பங்களை ஏற்படுத்த யாரும் முயலக்கூடாது, திருமலையில் எதிர்க்கட்சி தலைவர் இரா சம்பந்தன் வலியுறுத்தல் என்கின்ற தலைப்பிலும் முதற்பக்க செய்தியொன்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை ஜனாதிபதி நாளை மலேசியா பயணமாகின்ற செய்தியும் இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருப்பதை அவதானிக்க முடிகின்றது. வீரகேசரியின் முதற்பக்க செய்திகள் மீது கவனம் செலுத்தியிருந்தோம். அதேவேளை மலையக செய்திகளில் ஒன்றாக மடக்கும்பர மண்ணுக்கு ஆற்றப்பட்டவை குறித்து சிந்தித்து பார்க்க வேண்டும், மத்திய மாகாண அமைச்சர் ரமேஸ்வரன் கூறுகிறார் என்கின்ற தலைப்பில் ஒரு மலையக செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து வீரகேசரியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கமானது தேர்தல் முறை மாற்றமானது எந்த ஒரு சமூகத்தையும் பாதிப்பதாக அமையக்கூடாது என்கின்ற தலைப்பில் அமைய பெற்றுள்ளது. கொண்டுவரப்பட உள்ள புதிய அரசியல் அமைப்பில் எவ்வாறான தேர்தல் முறைமை பின்பற்றப்பட வேண்டும் என்பது தொடர்பில் ஒரு பரந்துபட்ட நோக்கோடு ஆசிரியர் தலையங்கத்தை அமைத்துள்ளது வீரகேசரி பத்திரிகை. வீரகேசரி பத்திரிகையை தொடர்ந்து தினக்குரல் மீது கவனம் செலுத்தலாம். தினக்குரலின் பிரதான தலைப்புச் செய்தி விடுதலை புலிகளுடனான போருக்கு $200 பில்லியன் செலவு. இந்திய முன்னாள் வெளிவிவகார செயலாளர் சிவ்சங்கர் மேனன் என்கின்ற தலைப்பில் பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விரிவான செய்தியினை நேற்றைய தினம் ஆதவன் வலைத்தளம் பிரசுரித்திருந்ததை நேயர்கள் பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கும். அதேவேளை தினக்குரலின் முதற்பக்கத்தின் ஏனைய செய்திகளாக போலீஸ் காணி அதிகாரங்களை வழங்க அரசு மறுக்கிறது, முதலமைச்சர் விக்னேஸ்வரன் என்கின்ற தலைப்பிலும் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் களத்தில் இறங்கியது கடற்படை என்பதாகவும், புதிய அரசியலமைப்பு பாராளுமன்றத்தில் 3 நாள் விவாதம் என்பதாகவும் பல செய்திகள் இடம் பிடித்திருக்கின்றன. அதேவேளை ஜனாதிபதியின் நாளைய மலேசிய பயணம் குறித்தும் ஒரு செய்தி அங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அவற்றைத் தொடர்ந்து தினக்குரலின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் மீது கவனம் செலுத்துவோம். டெங்கு அபாயம் தொடர்ந்து விழிப்புணர்வு தேவை என்கின்ற தலைப்பில் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தற்போது மழைக்காலம் ஆரம்பித்ததை தொடர்ந்து டெங்கு நோய் தொடர்பான அச்சுறுத்தல் மீண்டும் இலங்கையில் பல பகுதிகளில் பாரிய அளவில் காணப்படுகின்றது. அதனால் சூழ்நிலைக்கேற்ப மக்கள் விழிப்படைய வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதத்தில் தினக்குரலின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் அமைந்துள்ளது. வீரகேசரி தினக்குரலை தொடர்ந்து சுடரொளியின் இன்றைய செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். சுடரொளியின் இன்றைய செய்திகள் அநேகமானவை முஸ்லிம் காங்கிரஸ் பற்றியதாக அமைந்திருப்பதை அவதானிக்க முடிகின்றது. அந்த வகையில் பிரதான தலைப்புச் செய்தி உத்தியோகபூர்வ செயலாளர் யார், சிக்கலான நிலையில் இன்று கூடுகிறது முகவின் உயர்பீடம் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதேவேளை முகவில் இருந்து என்னை வெளியேற்ற பெரும் சூழ்ச்சி, ஹசன் அலி தெரிவிப்பு என்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அவற்றை தவிர புலனாய்வாளர்கள் மாவையிடம் விசாரணை என்பதாகவும், இனவாதம் பேசும் எவரையும் பௌத்தர்களாக ஏற்க முடியாது, அமைச்சர் ராஜித சுட்டிக்காட்டு என்பதாகவும் பல செய்திகள் அங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளன. அவரைத் தொடர்ந்து சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம் மீது கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு இல்லையா கேள்வியுடன் கூடிய ஆசிரியர் தலையங்கம் அங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதாவது இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை தொடர்ந்து கொண்டே இருக்க அதற்கு தீர்வை எட்டாது வெறும் பேச்சுவார்த்தை அளவில் அந்த பிரச்சினை தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டே போவதை சுட்டிக்காட்டியுள்ள ஆசிரியர் அது தொடர்பில் தன்னுடைய கேள்விக்கணைகளை அங்கே விடுத்துள்ளார்.
அவற்றைத் தொடர்ந்து யாழ் பிராந்தியத்திலிருந்து வெளிவரும் உதயன் மற்றும் வலம்புரி ஆகிய பத்திரிகைகளின் பிரதான தலைப்புச் செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் வலம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, விடுதலை புலிகளை அழிக்க எத்தனை கோடி, சிவ்சங்கர் மேனன் பரபரப்பு தகவல் என்கின்ற தலைப்பில் பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை சர்வஜன வாக்கெடுப்பின் மூலம் ஏற்கப்பட்டு புதிய அரசியல் சாசனம் நிறைவேற்றப்படும், நல்லாட்சி அதனை முன்னெடுக்கும் என சம்பந்தன் நம்பிக்கை என்கின்ற தலைப்பிலும் அதிகார வரம்புகளை மீறி ஆளுநர் செயற்படுகின்றார், உறுப்பினர் ரவிஹரன் குற்றச்சாட்டு என்பதாகவும், அடுத்து வரும் 20 தலைமுறைகளுக்கு ராஜபக்ஷக்கள் கொடுத்தது என்ன, அதிக வட்டி கடன் குறித்து சந்திரிகா கருத்து என்பதாகவும் வலம்புரியின் முதற்பக்க செய்திகள் அங்கே இடம் பிடித்துள்ளன. அதேவேளை உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, மோவினத்தவரின் அங்கீகாரத்துடன் புதிய அரசியலமைப்பு, அரசிடம் வலியுறுத்துகிறார் எதிர்க்கட்சி தலைவர் சம்பந்தன் என்பதாக பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை குற்றவாளியனின் பதவி விலகுவேன் என்று கடற்படை தளபதியின் கூற்று அடங்கிய ஒரு செய்தியும், நல்லாட்சிக்கு 2017 அக்கினி பரீட்சை என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தியும், வாள் கஞ்சாவுடன் கோப்பாயில் 6 பேர் போலீசாரால் கைது என்பதாகவும் பல செய்திகள் அங்கே உதயன் பத்திரிகையிலும் காணக்கூடியதாக உள்ளன. அவற்றைத் தொடர்ந்து இன்று வெளியாகியிருக்கும் லங்காதீபம் மற்றும் டெய்லி மிரர் ஆகிய பத்திரிகைகளின் பிரதான தலைப்புச் செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் டெய்லி மிரர் பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியானது, காணாமல் போதல் என்கின்ற பிரச்சினையை முடிவுக்கு கொண்டு வந்து பொதுமக்களை பாதுகாக்கும் நோக்கில் தேசிய பாதுகாப்பு உடன்படிக்கை ஒன்றை ஏற்படுத்திக் கொள்வதற்கான சட்டமூலம் ஒன்று நேற்றைய தினம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியினை சுமந்து நிற்கின்றது டெய்லி மிரர் பத்திரிகை. அதேவேளை லங்காதீப பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியானது, காண்டி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட உப போலீஸ் அத்தியட்சகர் ஒருவர் ஊழல் குற்றச்சாட்டு ஒன்றினை விசாரணை செய்வதற்காக சென்ற இடத்தில் ஏற்பட்ட மோதலின் காரணமாக நேற்றைய தினம் உயிரிழந்த செய்தியினை தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக பிரசுரித்துள்ளது லங்காதீப பத்திரிகை. இலங்கை செய்திகளை தொடர்ந்து சர்வதேச மற்றும் இந்திய செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். இன்று பத்திரிகைகள் சுமந்து நிற்கும் சர்வதேச செய்திகளாக, அமெரிக்க ஜனாதிபதியாக பதவி ஏற்கையில் வர்த்தக செயற்பாடுகளில் இருந்து விலகுவேன், டொனால்ட் ட்ரம்ப் என்கின்ற தலைப்பிலும், சிறிய அலப்போ பிராந்தியத்தில் சிக்கியுள்ள பொதுமக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், ஐக்கிய நாடுகள் சபை அழைப்பு, ஜெர்மனிய விமானத்திற்கு குண்டு அச்சுறுத்தல், திசை மாற்றப்பட்டு தரையிறக்கப்பட்டது என்பதாக பல செய்திகள் அங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளன. அவற்றைத் தொடர்ந்து இந்திய செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். தற்போது தமிழகத்தில் பேசுபொருளாக மாறியிருக்கின்ற ஜே மரணத்தின் மர்மம் மற்றும் வர்தா புயல் ஆகிய 2 விடயங்கள் குறித்த பல செய்திகள் அங்கே பத்திரிகைகளில் இடம்பெற்றிருப்பதை அவதானிக்க முடிகின்றது. அந்த வகையில் வர்தா புயலுக்கு 11 பேர் பலி என்கின்ற தலைப்பிலும், ஜே மரணத்தில் இருக்கும் மர்மம், பிரதமருக்கு கௌதமி மீண்டும் கடிதம் என்பதாகவும் பல இந்திய செய்திகள் அங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளன. அவற்றைத் தொடர்ந்து இன்று பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கும் கேலி சித்திரங்கள் மீது கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் சுடரொளியின் இன்றைய கேலி சித்திரமானது, வீட்டிற்குள் நுழையும் மூக்கு என்கின்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதாவது, வடமாகாண ஆளுநர் தன்னுடைய அதிகாரங்களையும் மீறி செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார் என்று வடக்கு முதல்வர் CV விக்னேஸ்வரன் அடிக்கடி குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றார். அதன் அடிப்படையில் ஆளுநர் ரெஜினோல்ட் ஹுரே கேட்கின்றார், உங்கள் வீட்டில் இன்றைக்கு பருப்பு கறிதானே அப்படி என்று. அதற்கு வடக்கு முதல்வரோ, பலே கில்லாடி ஐயா நீங்கள் என்று பதில் கூறுகின்றார் என்பதாக சித்தரித்து தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது சுடரொளி பத்திரிகை. அதேவேளை வீரகேசரியின் இன்றைய கேலி சித்திரமானது, வெட் வரி அதிகரிப்பால் தலை போகும் அபாயத்தில் பாமர மக்கள் இருப்பதாக எச்சரித்து தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது. அதாவது, வெட் என்கின்ற அம்பு ஒன்று குறிப்பார்த்து நிற்கின்றது, அம்பின் குறியோ பாமரனின் தலைக்கு மேலுள்ள ஆப்பிள் அல்ல, பாமரனின் தலையே குறியாக நிற்கின்றது. ஆக வெட் வரி அதிகரிப்பால் பாமரர்கள் பெரிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருப்பதை சித்தரித்து தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது வீரகேசரி பத்திரிகை. நேயர்களே, இதுபோல் மற்றும் ஒரு நாளேடுகளின் நமது பார்வையூடாக இணைந்து கொண்டு பத்திரிகை செய்திகள் மீது கவனம் செலுத்தும் வரை நன்றி, வணக்கம்.